குறிப்பாக இது மதுரையில் போடப்பட்டால் கூட தமிழ்நாடு முழுக்கவே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது கீழே கிரவுண்டில் பெரிய தாக்கத்தை. அதனால தான் பதறான். நீங்கள் ஒரு செய்தி தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா அதுக்கு எதிர்வினை இருக்காது. எந்த ஒரு சொல், அது நல்ல சொல்லோ கெட்ட சொல்லோ, எந்த ஒரு சொல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதுதான் சிறந்த சொல்லுன்னு சொல்லி சேகூர சொல்கிறார். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அண்ணன் சீமான் செய்த செயல் என்பது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போய் தான் இவன் அத்தனை பேரும் கிளம்பி ஓ ஓ ஓ ஓஹோன்னு வர்றான் பாருங்க. இது பிற்போக்குத்தனம், இது சாதியவாதம், இது வன்மம், இது வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணி, இது சங் பரிவார், இது சனாதனம் அப்படிலாம் சொல்றதுக்கான காரணம் இது கோணார்களை குறிவிக்குது, ஆயிரங்களை குறிவிக்குது. தொய்வடைஞ்சிட்டாரு சீமானு, மக்கள் ஆள் இல்லை, தொய்வடைஞ்சு போயிட்டாரு, அதனால ஆடு மாறம் முன்னாடி பேசுறாருன்ற விமர்சனமும் வைக்கிறாங்க. சமீபத்தில் சீமான் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தில் எவனும் பார்க்கல போல இருக்கு. சீமான் ஒன்றும் 3 மணி நேரம் அனுமதி கேட்டு 3.5 நிமிஷம் பேசுகிற தலைவர் இல்லை. 3 மணி நேரம் அனுமதி கேட்டால் கூட 5 மணி நேரம் பேசுகிற தலைவர். அவருடைய பேச்சை கேட்பதற்காக தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி நான் சவால் விட்டு சொல்கிறேன், சவால் 4th செட்டு சவால் விட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவனையும் கூட்டுவாங்க. இங்கே இருக்கிற அத்தனை தலைவன்னு சொல்லக்கூடிய அத்தனை அரசியல்வாதியும் கூட்டுவாங்க. அண்ணன் சீமான் ஒரு பக்கம், அத்தனை தலைவரும் ஒரு பக்கம். ஒரே சப்ஜெக்ட் கொடுங்க. உலக அரசியலோ, இந்திய அரசியலோ, திராவிட அரசியலோ, இல்லை வந்து காட்டு வளமோ, கனிம வளமோ, நீர் வளமோ, நிலவளமோ, வான் அரசியலோ, இல்லை உயிர்நீர் அரசியலோ, திருக்குறளை பற்றி பேசணுமா, வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு சொல்லி பேசணுமா, இதை 1 மணி நேரம் பேசுவார். இதுக்குள்ளே படித்து முடிச்சிருப்பார். நேற்று தான் புத்தகம் வழி வச்சு இன்றைக்கி படிச்சிருப்பார். கரண்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட பேச்சிட்ட கொடுத்து எவனாலையும் ஜெயிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை 1 மணி நேரம் தமிழ்நாட்டை நடத்தக்கூடிய, அதையும் ஆக்கப்பூர்வமாக 1000 தகவல்களை திரட்டி அதை சரியான இடத்துல பொருத்தி ஒரு தலைவரால் பேச முடியும்னா அது அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும். அது அவருடைய மிகப்பெரிய பலம். அது எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த தலைவர்கள்லாம் பேச 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 தான் சீமானுடைய பலம் கூடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஆள் இல்லாமல் ஆடு மாடை கூட்டாரு அப்படிலாம் பண்ணுறதுங்கிறது அயோக்கியத்தனம். சிரிப்பு வரல. அதெல்லாம் பார்த்தா நாளைக்கு சிரிக்கிறேன்டா அப்படிதான் தோணுது. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அற்பத்தனம். அதெல்லாம்